Taste the Daily. திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கிற நீட் விலக்கு, மொழி சார்ந்த உரிமை, இதெல்லாம் வாக்குறுதிகளாக திரு ராகுல் காந்தி கொடுக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் எடுபடுமா? காங்கிரஸுக்கு கை கொடுக்குமா? அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பேச்சை கேட்டோன்னே எனக்கு உண்மையாவே இன்னும் என்னுடைய அவரோட நகைச்சுவை உணர்வை நான் ரொம்ப பாராட்டணும்னு தான் நினைச்சேன். அதாவது ஒரு உருப்படியா ஒரு திட்டமாவது நாட்டு மக்களுக்கு சொல்லுவாரு. ஏன்னா நான் மோடி அவர்கள் பேச்ச ரொம்ப அருகில இருந்து அடிக்கடி கேட்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால ஏதாவது ஒண்ணு சொல்லுவாருன்னு பார்த்தேன். எனக்கு அவர் பேச்சே புரியலப்பா. அவர் ரொம்ப சிரமப்பட்டு திருச்சி சிவான் அதை மொழிபெயர்த்தாரு. எப்படியாவது கொஞ்சம் அர்த்தபூர்வமா கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு அவர் 45 வருடமாக கடந்த 45 வருடமாக இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதுன்னு பேசுறாரு. இவர் பல வருடங்களாக வேலையில்லா திண்டாட்டம் மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணார். 45 வருஷமா இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவர் பேசினப்ப ஒரு மிகவும் கவனிக்கத்தக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அவர் சொல்றது நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச தோசை, வடை, வாஷிங் மிஷின், இது 3 தான் என் மனசுல நிக்குது. வேற ஒன்றும் ஞாபகமே வரல அது எதுவும் சொல்றதுக்கு. வாஷிங் மிஷின் தான் நம்ம யாரை சொல்றது? பல கட்சியில இருந்து பல வழக்குகள் வாங்கிட்டு வந்த செல்வ பெருந்தகை இன்னைக்கு வாஷிங் மிஷின்ல அதோட தலைவர் ஆயிட்டாருன்னு சொல்லலாமா? நான் தனிப்பட்ட முறையில் இறங்க விரும்பல என்னென்ன கேஸ் இருக்குன்னு. செந்தில் பாலாஜி பல வழக்குகளை மாட்டிட்டு வெளியில திமுக வாஷிங் மிஷின்ல உத்தமர் ஆயிட்டார் சொல்ல முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு எதனால உள்ள போயிருக்காரு? இந்த கேஸை யார் போட்டா? ஷியாமன் இருக்கார். நான் பேசுறதுக்கு அவர் தப்பா செஞ்சா அவர் மூத்த பத்திரிகையாளர் திட்டுவார், நீ எல்லாம் எப்படா பத்திரிகையில இருந்தேன்னு. யார் கேஸ் போட்டு உள்ள போயிருக்காரு? இன்னைக்கு காங்கிரஸ் தான் கேஸ் போட்டிருக்கு. காங்கிரஸ்காரங்களை ஜெயில போடணும்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறாரு. இவர் அவளை ஜெயில போடணும்னாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒரே மேடையில் நின்று ஜகன் பேசுறாங்கன்னா என்ன மக்கள்லாம் முட்டாள்களா? ஒண்ணுமே விவரம் இல்லாதவங்களா? இங்க வாஷிங் மிஷின் யார் வச்சிருக்கா? ஏதோ ஒரு வாஷிங் மிஷின் கம்பெனிக்காரங்க ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அது விற்பனை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய கோபம் வருதுங்க. நான் கட்சிக்காரனாவே பேசலைங்க, ஸ்போக்ஸ் பர்சனா பிஜேபியா பேசல, நான் இந்திய குடிமகனா கேக்குறேங்க. நேரு மாமா நாங்க அப்படிலாம் நிகழ்ச்சிக்கு கூப்பிடல, பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க வறுமையை ஒழிப்போம்னாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி சொன்னாரு. இப்ப இவரும் சொன்னாரு. எத்தனை தலைமுறையா நீங்க வறுமையை ஒழிக்கிறது? 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க ஜெயிச்சு வந்த பிறகு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. Taste the Daily.